வணக்கம். வணக்கம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரையில் அமித்ஷா வந்து ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி வரல, வேலுமணி அனுப்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து அமித்ஷா கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்ப கூட்டணி கட்சியில வந்து திமுக வந்து தோழமை கட்சிகளை அருமையா கொண்டு போறதா சொல்லியிருக்காரு. நெடுங்காலமா அதை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு திமுக தான் எங்களுடைய கொள்கை, அதை நாங்க சரியா பண்ணிவிட்டுருக்கோம். அதே மாதிரி நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நீங்கள் திமுகவுடைய கொள்கையை தான் கரெக்டா இருக்கு. உங்க தோழமை கட்சிக்கு இப்போ அமித்ஷா தலைமையில் நடந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு அதனால திமுகவுக்கு என்ன சார்பு, என்ன வந்து உங்களுக்கு நன்மை நடக்கும், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களே ஒரு காரணமா இருப்பாங்க, உங்களுடைய பதில். அதாவது இது அமித்ஷா ஜி வந்தபோது நம்ம இவர் வரல, யார் எடப்பாடியார் வரல. இந்த இந்த விஷய கருத்துக்குள்ள வந்து நம்ம இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அவங்களுக்குள்ள அதை நம்ம போய் தேட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்கு. அது எதனால வந்து இந்த கூட்டணியை அவர் உண்டு பண்ணான்னு தெரியல. இவங்க தலைவி இனிமேல் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தவங்க, பிஜேபி கவர்மெண்ட்டை கடுமையா விமர்சனம் செய்தவங்க, எப்படி மானங்கெட்டு போய் எடப்பாடியார் போய் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கை கோத்துக்கிட்டு நிற்கிறாரோ தெரியல. என்ன அவருடைய நோக்கம் தெரியல. ஓரளவு அவர் மேலே இருக்கிற நிறைய வந்து பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும்னு இருக்காங்களா? அதான் வந்து பிஜேபி வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய வந்து பவர் அஜெண்டா வச்சு தானே இப்போது அரசியல் போயிட்டுருக்கு. அந்த பவரை வச்சு எதனா பண்ணிடுவாங்கன்னு பயத்தில் இருக்காரா என்னன்னு தெரியல. இது வந்து உண்மையிலே வந்து கட்சி அழிச்சிட்டாரு, முதல்ல தொண்டர்களெல்லாம் அழிச்சிட்டாரு. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறமா அவர் அமித்ஷா கூட்டத்துக்கு போனா என்ன போகலன்னா அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது இதனால வந்து திமுகவுக்கு வந்து எந்த ஒரு பின்னடைவு கிடையாது, எதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா திமுக அவங்க பாட்டுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு போய் மக்கள் வந்து வாக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் வந்து அமித்ஷா வந்தாலும் கவலை இல்லை, மோடிஜி வந்தாலும் கவலை இல்லை, எடப்பாடியார் போய் உக்காந்து சாப்பிட்டாலும் கவலை இல்லை, அவர் கட்டி பிடிச்சி பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய வாக்கு வங்கி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதுதான் உங்களுக்கு வந்து லாபம், ரொம்ப லாபம். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எடப்பாடியார் போய் அங்கே சேர்ந்தது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்கள் தளபதி மீண்டும் ஆட்சிக்கு வரார், பல நல்ல திட்டங்களை செய்வார். பெரிய பாருங்களேன் நீங்களே, இந்த முறை வந்து ஒரு யாரை பற்றியுமே கவலை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய வாக்கு, எல்லாரும் மாணவர்கள் வந்து வயது உள்ள இப்போ ஓட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய வாக்கு எல்லாருமே பண்ண போகிறாங்க. அவ்வளோ வந்து அள்ளி கொடுத்துருக்காரு நலத்திட்டம். அவர் தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்குவதே என்னுடைய லட்சியம். அவர் இப்போ சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் இப்போ சொல்லியிருக்காரு 2026 முதன்மை மாநிலமாக நான் ஆக்குவேன் தமிழ்நாட்டை. அதனால வாழ்க தளபதி, அதை சிறப்பாக செய்வார். இதெல்லாம் பார்த்து வைத்தறிச்சல் தானே தவிர எல்லாருக்குமே. மற்றபடி வந்து நீங்களும் செய்யுங்க, நல்லது நல்லது தானே செய்கிறாரு தளபதி மக்களுக்கு. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களே இன்னைக்கு தமிழக முதல்வரை பார்த்து தான் வந்து பேசுறாங்க. ஏன்னா ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், வட இந்தியாவில் மோடி கோ பேக் பேக்குன்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் வந்து இங்கே வரணும், இதே மாதிரி ஆச்சு இங்கே கொண்டு வரணும், அவர் தான் பிரதமர் சொல்கிறாங்க. ஸோ இந்திக்காரங்களை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இவருடைய ஆட்சி இருக்காங்க. அதாவதுங்க, எல்லா ஹிந்திக்காரங்களுக்கும் வந்து இன்னைக்கு ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்க அப்படியெல்லாம் வந்து எந்த பாகுபாடும் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாவது சரிசமமாக ஒரு இடத்தை கொடுத்துறாரு. இப்போ கூட ஒரு வட மாநில இளைஞர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கை உடஞ்சி போச்சு. அந்த கை உடஞ்சி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து ஒரு புதுமையான சிகிச்சையை கொடுத்து அந்த கையை வந்து அந்த உடஞ்ச கையை வந்து திரும்பவும் வந்து பொருத்தியிருக்காங்க. அந்த இது மாதிரி எந்த சிகிச்சையும் வந்து முதல் முறை இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு வட மாநில இளைஞருக்கு வந்து அடிப்பட்ட இளைஞர்களுக்கு சிறப்பான சிகிச்சையை கொடுத்தாங்க. வட மாநில இளைஞர் நம்ம ஆள் இல்லைன்னா பார்த்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் சரிசமமாக இருப்பது தான். இதனால தான் வட மாநிலத்தில் நம்ம ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷத்தை போடுறாங்க. தளபதிக்கு வந்து எல்லா மாநிலத்திலுமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டில் யாரு வாழ்ந்தாலும் அது தன்னுடைய மக்கள் என்று முதலமைச்சர் வாழ்கிறார் என்று சொல்லியிருக்கிறா. நிச்சயமா தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் என்னுடைய மக்கள். என் தமிழ்நாடு மண்ணை மிதிச்சிங்கன்னா நீ என்னுடைய மக்கள், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். அதனால்தான் அப்பா என்று அழைத்தார்கள். எங்கள் அப்பா தளபதி அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், இன்னும் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.